ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்றைக்கான செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன அக்னாலஜ்மெண்ட். துளசி கபாட், யூஎஸ் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர். இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். சமீபத்தில் கூட இந்தியாவுக்கு வருகை தந்து பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், என்எஸ்ஏ தலைவர் அஜித் தோவால் மற்றும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. ஏஷியா பசிபிக் இல்லை இந்தோ பசிபிக்னு சொல்லுங்கள், இதை நான் சொல்லலை, துளசி கபாட் சொன்னது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நடக்கும் தற்போதைய நிகழ்வுகளை பற்றின சின்ன ஹிண்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க துளசி கபாட். கூடவே தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த துளசி கபாட், பங்களாதேஷை அமெரிக்கா தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருது, இஸ்லாமிக் டெரரிசமை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வலுவாக எதிர்க்குது, சீனாவையும் பார்க்க தவறல அப்படின்னு மொத்தமாக இந்தியாவை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியாவுக்கு எங்கள் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதை பல ஊடகங்களும் மெருகேற்று பேசியிருந்தாங்க. பார்த்தீங்களா, அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட், நாங்கள் தான் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு வருது பல ஊடகத்தில். ஆனால் அந்த பிம்பத்தை நீங்கள் யாரும் நம்ப வேணாம். பிகாஸ் 2 டிகேட்ஸாக அமெரிக்காவுக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு மிகவும் தேவை. தவிர்க்க முடியாத இடத்துல இந்தியா இருக்குது, வளர்ந்துருக்கு. ஸோ திடீர்னு துளசி கபாட் ஏதோ இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க, துளசி கபாட் மூலமாக அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு பல நன்மை கிடைக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். இது இத்தனை வருஷமாக இந்தியா எடுத்த நிலைப்பாடு, வெளியுறவுத்துறை கொள்கையின் ரிசல்ட் தான். இந்தியா இந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத எல்லா நாடுகளுக்கும் தேவையான நாடாக இந்தியா மாறி இருப்பது. ஆனால் நம்ம ஊடகங்களுக்கு போனால் வேறு மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், போன ஆட்சியில் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த கமலா ஹாரிஸ், இவர்கள் ஒரு இந்தியர்கள் அப்படின்னும் இவர்கள் மூலியமாக இந்தியாவுக்கு பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இது போக போன பிரசிடென்ட் பைடன் இவர்களுடைய மூதாதையர் வரைக்கும் தோண்டி, ரொம்ப டீப்பாக தோண்டி, இவர்களுடைய மூதாதையருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ பைடன் ஒரு கரிசனத்தை காட்டுவார் இந்தியா மேலே, அவருடைய ரத்தத்தில் டீப்பாக இந்தியன் பிளட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன ஆட்சியில் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. அதே தான் இப்போயும் நடக்க போகுது. ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியர்கள் இருக்கிறாங்க, அதனால் இந்தியாவுக்கு சாதகமாக பல முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காணல் நீர் மாதிரி. யாரும் இதை நம்ப வேணாம். இந்தியாவா அமெரிக்காவா அப்படின்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அமெரிக்கா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டோம்னா அமெரிக்கான்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது. இதை யாரும் நம்பவும் வேணாம். இந்த கிளாரிட்டியோடு இன்றைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதமறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இடையே நேற்று ஒரு டெலிஃபோனிக் கால் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ வர அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பெரிய செய்தியும் இப்போ வர நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு சில செய்திகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிது. அந்த செய்திகள் என்ன அப்படின்னு நான் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். நேற்று சுமார் இந்திய நேரப்படி 6:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே இவங்க 2 பேருக்கும் இடையான டெலிஃபோனிக் டிஸ்கஷன் நடக்க இருந்ததா பிளான் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் புட்டின் அவர்கள் அவங்க நாட்டில் இருக்கும் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையே ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதனால் 6:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே நடக்க வேண்டிய டிஸ்கஷனுக்கு புட்டின் லேட்டாக வந்திருக்காரு. ஆஸ் ஏ ரிசல்ட் ட்ரம்ப்புடைய கால் இங்கே புட்டினால் வெயிட்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. பொதுவாகவே ஒரு நிலைப்பாடு இருக்குது, எப்பயுமே புட்டின் அவர்கள் உலக நாட்டு தலைவர்களை வெயிட்டிங்கில் வைப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு இதுவும் சிறந்த உதாரணமாக அடுத்த வரிசையில் இது நிற்கிது. சரி, ஃபோன் கால் எடுத்து பேசினவங்களுக்கு இடையே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 நாள் சீஸ்ஃபயர். இது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான தகவலாக கிடைச்சிருக்கு. 30 நாள் சீஸ்ஃபயரில் உக்ரைனின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும்தான் புட்டின் சார்பாக இங்கே ட்ரம்ப்புக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. 30 நாள் சீஸ்ஃபயரில் நான் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது மற்ற இடங்களை என்னுடைய தாக்குதல் குறிக்கி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். ஏன்னா நான் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்க மாட்டேன்னு மட்டும்தான் புட்டின் அங்கே சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் சொன்ன மாதிரி கடல் வழி தாக்குதலோ இல்லை வான்வழி தாக்குதலோ நாங்கள் நடத்த மாட்டோம் 30 நாள் சீஸ்ஃபயரில், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்லாம் இந்த பக்கம் புட்டின் சார்பிலிருந்து சொல்லப்படலை இப்போ வரைக்கும். அதே மாதிரி கருங்கடலில் எந்த ஒரு ஆக்குபென்சியும் அங்கே நாங்கள் சீஸ்ஃபயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை அதற்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சமாதானமும் இல்லை எந்த ஒரு ஒப்புதலும் தரப்படலை. ஸோ 30 நாள் சீஸ்ஃபயர்னால் அது நான் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்க மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ புட்டின் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இதை ட்ரம்ப் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்காரு.
அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரவாயில்லைங்க, இவர் 30 நாள் சீஸ்ஃபயர்லாம் நான் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே இதை என்னால் நீண்ட நாள் சீஸ்ஃபயருக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கு. புட்டின் இந்த போரை முடிக்கிறதுக்கான வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இட்ஸ் எ குட் சைன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இந்த சீஸ்ஃபயருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா உக்ரைனின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்க மாட்டேன்னு சொன்னதை ரொம்ப வரவேற்று பாசிட்டிவ் அப்ரோச்சில் அவருடைய ஊடகத்திற்கு சொல்லியிருக்கிறாரு, ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் கிரீமியா, அனெக்ஸ்டு கிரீமியாவை நான் ரஷ்யன் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணுறேன், அது ரஷ்யாவது தான், இன்னுமேல் அதை உக்ரைனால் ரீக்ளைம் பண்ணவே முடியாது, ஸோ ரஷ்யாவுக்கு தான் அது, ரஷ்யா தான் இனிமேட்டு கிரீமியானா ரஷ்யா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் இந்த அப்டேட். சமீபத்தில் நீங்கள் கேட்ட செய்தி, கனடா முதற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவின் ஸ்டெல்த் போர் விமானமான F-35 வாங்க மறுப்பதாலும் ஏற்கனவே தரப்பட்ட ஆர்டர்களை கேன்சல் செய்வதாலும் கனடா மற்றும் ஜெர்மனிக்கு தர வேண்டிய ரெடியாக இருக்கும் F-35 மொத்தமாக 66 போர் விமானங்கள் இப்போ லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட ரெடியாக இருக்குதான். இப்படி ரெடியாக இருக்கும் போர் விமானத்தை ஏன் இந்தியா உடனே வாங்கக்கூடாது? இந்தியா இன்னைக்கு F-35 வாங்குறேன்னு சொன்னால் நாளைக்கே லாக்ஹீட் மார்ட்டின் இந்தியாவுக்கு F-35 ஒப்படைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கு. இந்தியா இப்போ பயன்படுத்தி இந்தியாவின் ஏரியல் சுப்ரியாரிட்டியை உடனே எப்படி டக்குன்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், ஏன் இந்தியா இதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவின் திங்க் டேங்கர்ஸ்க்கு இப்போ சிலர் ஐடியா கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்படி இந்தியாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்க அந்த பக்கமாக இருந்த மொத்த F-35 நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு டர்க்கியின் அதிபர் எர்டகன் தனது விருப்பத்தை அமெரிக்காவின் ட்ரம்பிடம் வெளிப்படுத்தியிருக்காரு. F-35க்கு மாற்றாக வாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இமானுவேல் மேக்ரோன் எங்களுடைய ரஃபேல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்காக இவங்க டசால்ட் ரஃபேலின் உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்காங்க. மாதம் 3 ரஃபேலுங்கிற விகிதத்தில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் டசால்ட் நிறுவனத்தால் இனிமேல் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம கடற்படைக்காக 63,000 கோடிக்கு போட்ட டீலில் முதல் ரஃபேல் போர் விமானம் 2027 வராது, 2029 தான் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ டிலே டியூரேஷனாக சொல்லியிருக்காங்க டசால்ட் நிறுவனம். மொத்தம் 26 ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம வாங்க இருக்கிறோம். மொத்தமாக நமக்கு எப்போ கிடைச்சி முடிக்கும்னா 2031 அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க டசால்ட் நிறுவனம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடியான மோதல் முட்டிக்கிச்சு. அதற்கு முன்னாடி ரெஸ்யூம் பண்ணுங்கள் இஸ்ரேல், ஹமாஸை முடிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாஹுவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. இந்த கிரீன் சிக்னல் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நீண்ட நெடிய கதை. சீஸ்ஃபயர் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சீஸ்ஃபயருக்கு நடுவில் ஆதம் போக்லே தலைமையிலையும் மார்க்கோ ரூபியோ தலைமையிலையும் ஹமாஸ் டெலிகேஷனுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதற்கு இஸ்ரேலுக்கு தெரியாமல் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் ஆதாம் போக்லே அவர்கள் அமெரிக்காவுக்கு நல்ல ரிப்போர்ட்ஸாக கொடுத்துட்டு இருந்தார். இஸ்ரேல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க ஆயுதத்தை கைவிட தயாராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு, பக்கம் சமாதானத்துக்கு வர தயாராக இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதாம் போக்லே அமெரிக்கா கிட்ட, அதாவது ஒயிட் ஹவுஸுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இதே ஆதாம் போக்லே முன்வைக்கப்பட்டதும் அமெரிக்கா சார்பாக முன்வைக்கப்பட்ட எல்லா ஹாஸ்டேஜஸும் உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன கோரிக்கையை ஹமாஸ் முழுமையாக ஏற்கலை. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹாஸ்டேஜஸ் கையில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதனால தான் ஹமாஸ் எல்லா ஹாஸ்டேஜும் உடனே ரிலீஸ் பண்ண தயங்கினாங்க. அதற்கு ஒத்துக்கலை. தே ஆர் கம்ப்ளீட்லி டிக்ளைன்டு டு ரிலீஸ் ஆல் ஹாஸ்டேஜஸ் அட் அ டைம். ஸோ இதை தொடர்ந்து இஸ்ரேலும் எதிர்த்து வந்தாங்க. ஏன் அமெரிக்கா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் கூட தயாராக இருக்கிறோம், நீங்கள் விடுங்க, ஒரே நாளில் எல்லா ஹாஸ்டேஜையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இஸ்ரேலும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனால் ஹமாஸ் விஷயம் தெரியும் அவங்களுக்கு, இன்றைக்கி விட்டோன்னா நாளைக்கே நம்மளை முடிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச காரணத்தினால இதற்கு ஒத்துக்கலை. ஸோ இது அப்படியே இழுபறியாக போயிட்டு இருந்த காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயிட் ஹவுஸ்லேருந்து ட்ரம்ப் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. வேலைக்கு ஆகாது, நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு நெத்தன்யாஹுவுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ட்ரம்ப். இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி முதல் தாக்குதலே பயங்கரமாக போட்டு தள்ளிட்டாங்க. ஏர் ரைட் நடந்திருக்கு. ஹமாஸ் டெலிகேஷன்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் தான் அபு ஹம்சா, அபு உபைதா மாதிரி அபு ஹம்சாங்கிறவர் காசாவின் ஸ்போக்ஸ் பர்சனாக சொல்லப்படுபவர். இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு சீஸ்ஃபயர் முடிஞ்ச முதல் தாக்குதலில். இதற்கு பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு ஹமாஸ் ஒரு பக்கம் குரல் எழுப்பினாலும் லெபனானில் இருக்கும் ஹமாஸ் படையின் தலைவர் பாசம் கலீஃப் ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. இதுவரை இஸ்ரேல் பார்த்திராத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மிசைலை ஹமாஸ் பயன்படுத்த போகிறாங்க, அதை எதிர்கொள்ள தயாராகிக்குங்க இஸ்ரேல் அப்படின்னு இப்போ லெபனானில் இருக்கும் ஹமாஸ் படையின் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸ் இஸ்ரேல் அப்படின்னு இப்போ மீண்டும் ஆட்டம் சூடு பிடிக்க கீழே அப்படியே ஏமனில் ஏற்கனவே அங்கே ஆட்டம் சூடு பிடிச்சிருச்சு. அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த செய்தியை நம்ம போன வாட்டியே சொல்லியிருப்போம். ஆனால்
72 மணி நேரத்தில் 4 முறை அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் அப்படிங்கிற செங்கடல் இருக்கும் அமெரிக்காவின் விமான தாங்கி போர்க்கப்பல் தாக்கப்பட்டு இருப்பது இங்கே நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கு. என்னதான் அமெரிக்கா இங்கே தாக்குதல் நடத்தினாலும் அதை யெமனி ஹூத்திகள் பயங்கரமாக தடுத்துக்கிட்டு வராங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுது. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே அமெரிக்கா சார்பாகவும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை மாளிகையிலிருந்து என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹூத்திகள் நீங்கள் எப்படி எங்கள் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். செங்கடலில் இருக்கும் ஈரானின் உளவு கப்பல் தானே உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி கொடுக்குது. ஸோ ஈரான் தானே உங்களுடைய இந்த இன்டர்செப்ஷனுக்கு காரணம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹூத்தி பக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருந்த அமெரிக்கா நேராக அந்த பக்கம் கண்ணை திருப்பி ஈரானை மிரட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஈரான் கிட்ட அந்தளவுக்கு ஹையன் டெக்னாலஜி கொண்டு இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஹவுத்திக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ் இல்லை. இதுதான் உண்மை. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் வான்வெளியாக பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தின போதும், பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் மேலே பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தின போதும் ஈரான் ரஷ்யாவுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா தரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் மூலிமா, சிரியாவில் நிறுத்தியிருந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்த ஒரு பெலிஸ்டிக் மிசைலை டிட்டர் பண்ணும் டைம் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரஷ்யா அப்படின்னு ஈரான் அப்போவே போன வருஷத்துலேயே சொல்லியிருந்தாங்க ரஷ்யா கிட்ட. ஸோ அதை மேற்கோள் காட்டி இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈரான் கிட்ட திருப்பியும் சொல்கிறேன், அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை எடுக்கக்கூடிய சொஃபிஸ்டிகேட்டட் கம்யூனிகேஷன் டிவைசஸ் இல்லை. மீண்டும் இவங்க ரஷ்யா கிட்டேருந்து இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை வாங்கியிருப்பாங்க. வாங்கின டேட்டாவை யெமனி ஹூத்திகளுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான். ஸோ ஈரான் பக்கம் திரும்புறதுக்கு ஹூத்திகள் மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தா, இதை இன்னொரு கோணத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா சில நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் புட்டினை வச்சு மீடியேட் பண்ணுறதுக்கான ஒரு காய் நகரத்தில் பண்ணியிருந்தாரு. புட்டின் உங்கள் மேற்பார்வையில் எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்க, நியூக்ளியர் டாக்கை நடத்துங்க, நியூக்ளியர் டீலை கொண்டு வாங்க. ஸோ மீண்டும் பழைய நியூக்ளியர் டீல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும், அயத்தொல்லா காமனியை உட்காந்து பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் புட்டினை வச்சு ஈரானுக்கு ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஈரான் அதற்கு ஒத்துக்கலை, ஸ்ட்ரிக்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து டிக்ளைன் பண்ண காரணத்தினால இதற்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு தாக்குதல் நடத்த ஆயுதம் ஆயிட்டாங்க அமெரிக்கா. அதற்கான முதல் சமிக்கையாக கூட நாம் இதை பார்க்கலாம். ஏன்னா ஹூத்தி அப்படின்னு மேற்கோள் காட்டி இவங்க ஈரான் அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஈரானை அடிக்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் லாபகரமான செயலாக இருக்காது, அது இஸ்ரேலுக்கும் லாபகரமான செயலாக தான் இருக்கும். அது இல்லாமல் மொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் இவங்க வெற்றி பெறும் பட்சத்தில் இவங்களுடைய ராஜ்யம் தான் அங்கே இருக்கும். ஆனால் ஈரானை தாக்கிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிம்மதியாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துட முடியுமா? ஈரான் மொத்த மத்திய கிழக்கு நாடுகளையுமே அசைச்சு பார்க்கும் மாதிரி ஒரு தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை இருக்குது. சொல்ல முடியாது, அணு ஆயுதத்தை கூட அவங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேலே கை வச்சாலோ இல்லை இஸ்ரேல் ஈரான் மேலே கை வச்சாலோ மிகப்பெரிய யுத்தமாக இது மாறக்கூடும். அப்படி மாறும் பட்சத்தில் உலகம் முழுக்க மிகப்பெரிய பொருளாதார சுணுக்கம் ஏற்படும். ஆனால் அது உக்ரைன் பிரச்சனையில் வந்த மாதிரி ஒரு சுணுக்கமாக இருக்காது. அதை விட பல மடங்கு பெரிய பாதிப்புகளை உலக நாடுகளுக்கு தரும். எண்ணெய் கிணறுகள் மலமலன் அளிக்கப்படும், கடல் வழித்தடங்கள் முழுமையாக தடுக்கப்படும், பொருளாதார முதலீடுகள் தடைப்படும், தங்கம் விலை கிடுகிடுன்னு உயரும், கச்சா எண்ணெய் விலை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகும், மொத்த உலக வர்த்தகமே அடிப்படும். அமெரிக்காவின் ஒற்றை முடிவில் இவ்வளோ பெரிய பிரளயம் இப்போ அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு ட்ரம்ப் எது மாதிரியான முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி கண்டிப்பாக அமெரிக்கா இந்த தடவை ஈரானை ஒரு அடித்து பார்ப்பாங்க. அதுதான் அமெரிக்கா இந்த வாட்டி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோம் மேல். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.